இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். தாலி இருக்கிற மேட்ரு எப்படியோ லீக் ஆயிருக்கு. அந்த காவேரி தான் சொல்லி இருப்பா. அதான் அவ பிள்ளைங்கள காளி வேஷம் போட்டு மிரட்டி இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? தாலிக்காக என்ன வேணாலும் செய்வா அந்த துளசி. தாலினா தாலி இல்ல, சிவா. அந்த சிவாவை விட்டு கொடுக்க அவளுக்கு மனசில்ல. ஜனனி, இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா இல்ல அந்த துளசி மருமகளான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. பாத்துக்கோ, இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய கடமை இப்ப உனக்கு இருக்கு. நீ இப்ப விட்டு கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், அந்த சிவா அவ்வளவுதான், துளசிக்குதான். நீ மலேசியா போக வேண்டியதுதான். துளசி மகாராணி மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆடுவா. அதனால நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. சிவாவை காப்பாத்துற வழிய மட்டும் யோசி. புரியுதா? நல்லா யோசி. துளசி, இதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த நகையை உனக்கு தாமா, எடுத்துக்க. எடுத்துக்கமா. எனக்கா? எதுக்கு? புரியல. சும்மா நடிக்காத, எடுத்துக்கோ. இதுக்கு தானே நீ எல்லா நாடகத்தையும் இவ்வளவு நாளா நடத்தின? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எதுக்கு பணம்? இந்த பார், ஆள் மாறாட்டம் பண்ணி ஜனனியா மாறி மலேசியா மொழியெல்லாம் பேசி எங்க சிவாவை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணது இதுக்காக தானே? அதுக்கான கூலி தான் இது. என்னங்க இது? மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? பின்ன என்ன அத்த, எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு எதுக்கு பணம்னு கேட்டா உண்மைய சொல்லதான் செய்வாங்க. நடந்த கல்யாணம் செல்லாது. அண்ணன் தாலி கட்டினது ஜனனிக்கு தான். ஆனா நீங்க துளசி. இருந்தாலும் பாவப்பட்டு மாமா உனக்காக கொடுக்குறாரு, எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு. துளசி, இந்த கேஷ் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தாலியை கழட்டி வச்சுட்டு போயிடு ப்ளீஸ். இந்த பத்தி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. துளசி, தப்பா எடுத்துக்காத. கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தா மறு பேச்சு பேசாம நானே போயிருப்பேன். இந்த பணம் நகை இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கய்யா. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரே வேற சிவா. நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் நீங்க அப்பாவா இருப்பீங்க. தாலியை கொடுத்துட்டு போன்னு சொல்லிருந்தா நான் கொடுத்துட்டு போயிருக்க போறேன். அதுக்காக என்ன வச்சு விலையெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். அம்மா, தப்பா எடுத்துக்காத துளசி. நான் கொடுக்கிற முறை வேணா தப்பா இருக்கலாம். சத்தியமா நான் உன்னை தப்பா நினைக்கலாமா? ஆமாமா, உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணுமே, அத நினைச்சுதான். வேண்டான்னு சொல்லாம எடுத்துக்கோமா. இத்தனை நாளா நான் இங்க இருந்தது இந்த குடும்பத்தோட அன்புக்காக தான், இந்த பணத்துக்காக இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இரு, அதை காட்டாத. இவங்க ஏன் இப்ப கழட்ட வேணாம்னு சொல்றாங்க? விசாலாச்சி, என்னன்னு கேளு. என்னம்மா?
ஏன் கழட்ட வேண்டாம்னு சொல்றீங்க? தாலிய கழட்டிட்டா நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா? வெளியில போய் கேஸ் போட்டா என்ன ஆகும்? ஐயோ, துளசி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல. இருக்கலாம்க்கா. யாராவது சொல்லி கொடுத்து வரதட்சணை கேஸ் போட்டா என்ன ஆகும்? முதல்ல நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி இவ நல்லவளாவே இருக்கட்டும். இந்த நல்லவ தானே இன்னைக்கு தப்பா தெரியுறா? ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இங்கே தங்கிக்கிறேன்னு சொன்னா, அதே சூழ்நிலை காரணமா ஒருவேளை பணம் எதுவும் தேவைப்பட்டா நம்ம சிவா மேல கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நான் சொல்றதை எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. விசாலாச்சி, சும்மா ஏதாவது பேச வேணாம்னு சொல்லு. இவங்களை யார் அழைச்சது? மாமா, அவங்க சொல்றதும் சரியாதான் மாமா இருக்கு. அண்ணே, கோர்ட் கேஸ்ல நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அதனால என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. இல்ல நீங்க சொல்லுங்க. அதனால நல்ல லாயரா பார்த்து லீகலா டிவோர்ஸ் பண்ணி அனுப்புங்க. பின்னால பிரச்சனையும் வராது. சிவாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது. சிவா, அவங்க சொல்றது சரிதான்னு தோணுது. இதுதான் நல்ல வாய்ப்பு. துளசி அணி அனுப்பாம இருக்கிறதுக்கு இதுதான் சரியான யோசனை. அப்பா, அவங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. லாயரை வர வச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டா நல்லதுதான். அது வரைக்கும் துளசி அண்ணி இங்கே இருக்கட்டும். அண்ணே, எனக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு படுது. ஆமாப்பா, அதான் எனக்கும் சேஃப், நம்ம எல்லாருக்கும் சேஃப்னு நினைக்கிறேன். ஏய் துளசி, எதுக்கு பேக் பண்ற? பின்ன இங்கே இருக்க முடியுமா? நீ தானே சொன்ன முடிவாகாம விட்டுட்டு போன. உண்மையா இந்த சொத்துக்காக தான் நாம இங்க வந்த மாதிரி இருக்கும்னு. இப்ப இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்க. லாயர் வருவாரு. மியூச்சுவல் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதும் இங்க இருந்து போயிடுவோம். இங்க இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்ல சித்தி. நம்ம யாருக்கும் இடைஞ்சலாவும் இருக்க வேண்டாம். துளசி, சிவாவால உன்னை மறந்துட முடியுமா? என்னோட வேண்டுதல் அதுதான் சித்தி. துளசியை சிவா மறந்துட்டு ஜனனியோட சந்தோஷமா வாழணும். அது போதும் எனக்கு. துளசி, உண்மையை சொல்லு. உன்னால சிவாவை மறந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல நீதான் மறந்துடுவியா?